கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னவுடனே சீசர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, நான் கூறின உபதேசம் உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ என்றார். அப்படியானால் மனுஷகுமாரனாகிய நான் முன்பு இருந்த இடமாகிய பரலோகத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று இயேசு கூறினார். நம்மை உயிரடைய செய்வது ஆவியானவர்தான். நம்முடைய சரீரம் நாம் உயிர் இருக்கும் வரைதான் உருப்படி. இந்த உலகத்தில் இருக்கும் வரைதான் நமக்கு சரீரம் வேண்டும். அதுவும் உயிரோடு இருக்கும் வரை எத்தனை வியாதிகள், எத்தனை பாடுகள். ஆண்டவர் வேதத்தில் கூறியிருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அது நமக்கு ஜீவனை தரும். பரலோக ராஜ்யம் செல்ல அது நமக்கு உதவும். என்னுடைய சீடர்கள் நீங்கள், ஆனாலும் உங்களுக்குள்ளும் என்னை விசுவாசியாதவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் பிதாவின் ஆசீர்வாதத்தை, அவர் அருளை பெறாவிட்டால் அவன் பரலோகம் செல்ல மாட்டான். அப்படியானால் பிதாவானவரின் அருள் நமக்கு பரலோகம் செல்ல உதவும். அன்று முதல் இயேசுவின் சீடர்களில் 12 பேரை தவிர மீதி பேர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இயேசு 12 சீடர்களையும் பார்த்து, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போக முடியும்? நித்திய உலகத்திற்கு போகும்படி உதவுகிற வசனங்கள் உம்மிடத்திலே தான் இருக்கிறது என்றான். மேலும் நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம், அறிந்தும் இருக்கிறோம் என்று கூறினான். உங்கள் 12 பேரையும் நான் தான் தெரிந்து கொண்டேன். ஆனால் உங்களுக்குள்ளும் ஒருவன் சாத்தானா இருக்கிறான். ஆனாலும் அவன் அப்படி இருந்தால்தான் என்னை காட்டி கொடுப்பான். நான் உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க முடியும் என்றார். யூதாஸ் காரியோத்து என்கிற அவன்தான் காட்டி கொடுத்த சீடர். தன் சுய சரீர வாழ்வுக்காக வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்களிடம் பணம் வாங்கி கொண்டு காட்டி கொடுத்தான். ஒன்றுக்கு உதவாத மாம்சத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் ஒரு கதை சொன்னார். ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் அனுதினமும் பிச்சை எடுத்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து அதை சாப்பிடுவான். ஒரு வீட்டில் சோறு மட்டும், இன்னொரு வீட்டில் பருப்பு குழம்பு, இன்னொரு வீட்டில் பழைய சாதம், மீன் குழம்பு என்று எல்லா வகையான குழம்புகளும் சோறும் இருக்கும். அதையே அவன் சாப்பிடுவான். அனுதினமும் எது கிடைக்கிறதோ அதையே அவன் சாப்பிட்டு வந்தான். ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான். அவனுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்ததால் அவன் சமையலுக்கு ஆள் போட்டு சரியான நேரத்திற்கு அவன் விருப்பப்படி சுட சுட சாப்பிட்டான். மேலும் எந்த வகையான சாப்பாடு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள் சத்துள்ளது என்பதை அறிந்து பார்த்து உடம்புக்கு எது நல்லது என்பதை அறிந்து சாப்பிட்டான். இவனுக்கு பணிவிடை செய்யவும் பாதுகாக்கவும் அநேகர் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் எது சத்தானது என்றெல்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லாமல் கிடைத்ததை சாப்பிட்ட பிச்சைக்காரன் மரித்தான். எது சத்தானது என்று பார்த்து சாப்பிட்ட ஏழையும் மரித்தான். பிச்சைக்காரனை அரசாங்கமே யாரையாகிலும் வைத்து ஒரு சீலையில் சுற்றி அடக்கம் பண்ணியது. ஐஸ்வர்யவானை குடும்பத்தார் குளிர் சாதன பெட்டி வைத்து அடக்கம் பண்ணினர். கடைசியில் ஐஸ்வர்யவான், பிச்சைக்காரன் 2 பேரும் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். ஆகவே இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, மண்ணோடு மண்ணாகி விடும் என்று கூறி கதையை முடித்தார். இதைத்தான் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனே, உன்னுடைய சரீரம் ஒன்றுக்கு உதவாது. இதைத்தான் பழைய காலத்தில் பழமொழி ஒன்று கூறுவார்கள். மாடு செத்தால் தோலை கொட்டுக்கு செய்யலாம், மனிதன் செத்தால் எதற்கு உதவுவான் என்று. அதனால் வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை படித்து அதன்படி நடந்தால், ஆவியானவரோடு நடத்தப்பட்டால் இந்த மாம்சம் அழுகி மண்ணோடு மண்ணாகி போகலாம். நமக்குள் இருக்கிற ஆவி இயேசுவோடு கூட வாழும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம் மாம்சத்தையே பெரிதென்று நினைக்கிறோமா, இல்லை ஆண்டவர் எனக்குள் வந்தால் அது போதும் என்று நினைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒன்றுக்கு உதவாத இந்த சரீரத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைப்போம். அவருடைய வேத வசனத்தின் பேரில் நம்பிக்கை வைப்போம். இவைகள் எல்லாம் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க உதவும். அப்படி நாம் அவர் மூலமாய் பரலோகம் செல்லும் பாக்கியத்தை பெறுவோம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்பிக்கையை ஒன்றுக்கு உதவாத தன் சரீரத்தின் மேல் வைக்காமல் உன் பேரிலும் வேத வாக்கியங்களின் பேரிலும் நம்பிக்கை வைத்து ஆசீர்வாதம் பெற அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.